ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யாராம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ லேடிஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். ஹேர் பாத் டவல். நம்ம குளிச்சதுக்கப்புறம் தலையில் கட்டக்கூடிய டவலை வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டவலை குளிச்சதுக்கப்புறம் மட்டும் யூஸ் பண்ணாமல் வேறு எந்தெந்த விதத்தில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் இல்லைனா எலாஸ்டிக், ஒரு பழைய டவல் ஒரு புது டவல் ஒரு யூஸ் பண்ணாத டவல். நெக்ஸ்ட்டு வந்து பட்டன்ஸ், வீட்டில் குழந்தைங்க போட்டிருக்க ட்ரெஸ் பழைய ட்ரெஸ்ஸில் அந்த பட்டன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சிசர், ஒரு சாக் பீஸ், அவ்வளோதாங்க. ஒரு ஆஃப் கோன், ஒரு கோனை கட் பண்ண எப்படி இருக்கும் அதுமாதிரி ஆஃப் கோன் சைஸ்க்கு நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் வச்சு இப்படி இழுத்துக்குங்க. கொஞ்சம் ஹேர் லாங்காக இருந்தால் இதோட 2 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுக்கோங்க. என்னோடய ஷார்ட் ஹேருக்கு தகுந்தாப்பில் வச்சுருக்கேன். இது காமனாக எல்லாருக்கும் ஸ்ட்ரீட் ஆகும். ரொம்ப லாங்காக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சஸ் அப்பில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மேலே இருக்க துணியை வந்து குட்டீஸுங்களுக்கு கூட தைக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஆஃப் கோனை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த 2 கரையும் வந்து அவுட்டர் லைனில் இருக்கணுங்க. ஃபோல்டு பண்ண பக்கம் உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த கரைகள் வந்து நம்ம ஃபோர்ஹெட்டில் வந்து விழும். அப்போ அழகாக இருக்கும். இப்போ வந்து கையிலேயே தைக்க போகிறோம். நாட் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஊசியை குத்தி மேலே பூ சுற்றுற மாதிரி சுற்றி இழுத்திங்கன்னா ஒரு நாட் விழுந்துடும். அதே மாதிரி அந்த ஃபுல் சர்க்கிளும் அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ப்ரீவியஸ் ஆர்கனைசர் வீடியோவில் வந்து நான் மிஷின் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து நிறைய பேர் மிஷின் இருக்கவங்களுக்கு யூஸாக இருக்கும், நமக்கெல்லாம் யூஸ் ஆகாமல் போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது அப்படி கிடையாது. கையில் ஊசி நூல் தைக்க தெரிஞ்சால் போதும், எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிடலாம். அப்படியே இப்படி சும்மா நான் இப்போ எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்கேன். இப்படி லாக் பண்ணி தைச்சிட்டு வந்தா பிரியாதுல்ல. தைச்சிட்டோம். இப்போ நம்ம திருப்பி பார்த்தோம்னா இது ஒரு தொப்பி மாதிரி ஷேப்புக்கு வந்திருக்கும். இப்போ ஹெட்டு டெயிலுன்னு வச்சுக்கலாம். இப்போ டெயிலில் வந்துட்டு நான் எலாஸ்டிக் ஃபிட் பண்ணுறேன். எலாஸ்டிக் இல்லாதவங்க ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நாட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பட்டன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டன்லேருந்து ஹெட்டு பக்கத்தில் பட்டன்ஸ் வைக்கிறேன். கொஞ்சம் பெரிய பட்டனாக இருந்தால் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. கடையிலே கிடைக்குது, நம்ம எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. நம்ம வீட்டில் எந்த பொருள் இருந்தாலும் நமக்கு வேண்டிய பொருளை நம்ம மாற்றிக்கணும். அதுதான் இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ணாத டவல் வச்சுருக்கேன். யூஸ் பண்ண டவலாக இருந்தாலும் தப்பு இல்லை. நம்ம குளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, மற்ற விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ண வேண்டாவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஒன்று, நம்ம யோகா பண்ணுறப்போ யூஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ், முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய ஹேரும் நம்ம ஓடுறதுக்கு தந்தாப்பில் அதுவும் ஆடும். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். வீட்டிலே எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணுறப்போ யூஸ் பண்ணலாம். கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது வீடியோ, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் ஸ்லோவாக என்னென்ன செய்யணும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரிஞ்சால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதுதான் என் சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹோம் பேஜில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க, விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். பாருங்கள், 2 விஷயங்கள் பண்ணிட்டேன். ஒன்று எனக்கு, ஒன்று அம்மாவுக்காக நான் செஞ்சுருக்கேன். அம்மாவோட ஹேர் லாங்கு, என்னோட ஹேர் ஷார்ட்டு. அதனால அவங்கவுங்களுடைய ஹேருக்கு தகுந்தா போல் லென்த்தை நீங்கள் வச்சுக்கலாம். கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கலாம். சுற்றப்போ மட்டும் நல்லா டைட்டாக சுற்றிட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். வீடியோவில் சொல்ல வேண்டிய விஷயத்த அழகாக சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். லென்த்தாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சாரி. அதே நேரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. மற்றவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கட்டும். வீட்டில் இருக்க எந்த பொருளாக இருந்தாலும் நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்மளே செஞ்சுக்கிறப்போ நமக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி. அந்த மாதிரி விஷயத்த நான் எப்போவுமே செஞ்சுட்டு வருவேன். இந்த வீடியோவை பாருங்கள், ஆதரவு தாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்த தயங்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா.